ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த வாரம் ரொம்ப பரபரப்பா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, மாஸ்கோல ஒரு மிகப்பெரியதான குண்டுவெடிப்பு நடந்திருக்குது. உக்ரைனுடைய ட்ரோன் மூலமாக நடத்தியிருக்கிறாங்க. பாகிஸ்தான்ல ஒரு ட்ரெயினையே கடத்தியிருக்கிறாங்க. அதற்கு பிறகு நியூயார்க்ல மிகப்பெரியதான காட்டுத்தீ, அதாவது எப்படி லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வந்துச்சோ அதே மாரி வந்திருக்குது. அதுக்கு அடுத்து மிக முக்கியமாக அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தில $1.7 டிரில்லியன் அளவுக்கு ஸ்டாக் மார்க்கெட் வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது. அதையும் தாண்டி எலான் மாஸ்க் அவருடையதான எதிர்காலத்தினுடைய சொத்துக்கள் 30% குறையிற அளவுக்கு, அதாவது ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் அவருக்கு $1.3 மில்லியன் நஷ்டம் அடைஞ்சிட்டு இருக்குது. அவருடைய எதிர்காலமே கேள்விக்குறியாகிற நிலைமைக்கு போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதையும் தாண்டி ட்ரம்ப் மிக முக்கியமான ஒரு எமர்ஜென்சி எலக்ட்ரிக் பவர் அங்கே ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. நேஷனல் எமர்ஜென்சி சொல்லியிருக்கிறாரு. இதோட ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு, எந்த நேரத்திலும் நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் ஆகலாம், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம இருக்கிறோன்னு. இது எல்லாமே ஒரு பரபரப்பாக கடந்த வாரத்தில் நடந்ததான ஒரு சம்பவம். இதை எல்லாத்தையுமே நம்ம ஏன் அப்படி ஒரு ரேப்பிடாக உங்களுக்கு சொன்னோம் அப்படின்னு கேட்டால், இதை விட நமக்கு தேவையானது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஸ்பிரிச்சுவலி பைபிளுக்கு தேவையான சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. அதைத்தான் நாம் 2 முக்கியமான விஷயம் இருக்குது, அதைத்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க நேற்று வரைக்குள்ள போகலாம். முதலாவதாக இஸ்ரேல் பாலஸ்தீனியன் கான்ஃப்ளிக்ட். இதில் என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இஸ்ரேல் ஓவர்சீஸ் ஆஃபீஸ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், காசாவில் இருக்க பாலஸ்தீனியன்ஸ் கிட்டத்தட்ட 10லேருந்து 20 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அத்தனை பேரையும் அங்கேருந்து அவங்க வைப் அவுட் பண்ண போகிறாங்க, அல்லது அங்கேருந்து அவங்க மாற்ற போகிறாங்க மற்ற நாடுகளுக்கு. சவுதி அரேபியாவுக்கு பக்கத்தில் தபுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை மாதிரி பல இடங்களுக்கு, அதாவது அரபு நாடுகளுக்கு இவங்களை மாற்றணும். அப்போ தான் காசாவை சீரமைக்க முடியும். திருப்பி காசாவை சீரமைச்சு இவங்களே கொண்டு வருவாங்கன்னா அதை அவங்க செய்ய போகிறதில்ல. அந்த பகுதி முழுவதையுமே இவங்க எடுத்துப்பாங்க. ஏன்னா இது அவங்களுடைய இடம் அப்படின்னு அவங்க இப்போ ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம போன நேற்று வரையில் பார்த்தோம், ட்ரம்ப் ட்ரம்ப் காசா அப்படின்னு சொல்கிறாரு. அதை அவர் செய்ய போகிறோன்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ஸோ அதனுடையதான அடுத்த கட்டம் தான் இது. இவர்களை, அந்த காசா மக்களை, பாலஸ்தீனியர்களை அந்த இடத்திலிருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப வேகமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க.